எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்சம் நர்வஸா இருக்கு, பட் டைம் அவ்வளோ இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றேன். நான் நிறைய வருஷமா மாடலிங் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எங்க கேமரா முன்னாடி நான் ரொம்ப கம்ஃபர்டபுள். பட் ஆக்சுவலா என்னோட முதல் படம் வந்து நட்சத்திரம் நகர்கிறது. அந்த படம் ஷூட் பண்ணும்போது நான் ரொம்ப நர்வஸா இருந்தேன். ஏன்னா அது ஒரு பெரிய டைரக்டர் பாரஞ்சத்தோட ஒரு டைரக்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன். அதில் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதே ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் நான் அவங்க முன்னாடி நான் நடிக்கணும், தமிழ்ல பேசணும். நான் என்னோட ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் வந்து தமிழ் கிடையாது. நான் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் மலையாளி. பட் படத்துல வேற லைவ் சவுண்டு. ஸோ இதெல்லாம் சேர்த்து எனக்கு நான் ரொம்ப நர்வஸா இருந்தேன். ஸோ ஆனஸ்டா சொல்லணும்னா நான் வந்து என்னோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு கொடுக்க முடியல. பட் அவங்க மறுபடியும் நம்பி இந்த படக்காக எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துருங்க. எனக்கு நான் ரொம்ப 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 சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் சார். தண்டக்காரன் படம் நான் வந்து பிரியான்னு சொல்லி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இந்த படம் கூட நிறைய பேர் ஆடிஷன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் நானும் ஆடிஷன் பண்ணும்போது நான் அதுவும் ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. பிகாஸ் இந்த படத்துல வந்து ரொம்ப பியூரான தமிழ், ஒரு சின்ன ஸ்லாங் எல்லாம் இருக்கணும். ஸோ ஆடிஷன் பண்ணும்போது நான் சரியா பண்ணவே இல்லை. ஆக்சுவலா எனக்கு அந்த டைலாக்ஸே வரல. பட் எனக்கு வந்து நெக்ஸ்ட் டே அதே தோழர் கால் பண்ணி என்னை கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நான் ரொம்ப ஷாக்டா இருந்தேன் ஆக்சுவலா. பட் எனக்கு அவங்க மேல நிறைய அன்பு இருக்கு, பாசம் இருக்கு, கேர் இருக்கு. பிகாஸ் என்னை நம்பி எனக்கு தமிழ் பேச முடியாத ஒரு பொண்ணை வந்து நான் வந்து அவங்க டெய்லி ஒரு 3 months 2 months அவங்க ஆஃபீஸ் போய் போர்டு எக்ஸாம் படிக்கிறது மாதிரி நான் டைலாக் ஃபுல்லா படிச்சு ரெடியாக தான் ஷூட்டுக்கு போனேன். ஆனா எனக்கு டெய்லி என் கூட உட்காந்து என்னோட ஏடிஸ் கல்பனா அண்ட் மது எஸ்பெஷலி என்னை ரொம்ப ட்ரெயின் பண்ண, எனக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்து ஒரு ஸ்பேஸ் தான் இது. ஸோ அதனால இந்த படம் எனக்கு ரொம்ப 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 ஒரு ஸ்பெஷலான ஒரு படம். ஸோ எல்லாருக்கும் தேங்க்யூ. என்னோட கோஸ்டார்ஸ் கலை, தினேஷ், ரித்விகா, நான் நிறைய படிச்சிருக்காங்க ஃப்ரம் ஆல் ஆஃப் யூ. அண்ட் நீங்க எல்லாரும் சூப்பரா பண்ணியிருக்கீங்க. ஐ ஹோப் நானும் அந்த லெவலுக்கு கொஞ்சம் டீசெண்டா பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நான் வேற நிறைய பேர் இருக்காங்க. ஐ டென்ட் ஹேவ் காம்பினேஷன்ஸ் வித் யூ கைஸ். பட் ஐ எம் ஷுர் எல்லாரும் ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த டீம், மியூசிக் டீம், ஏடிஸ் அண்ட் கேமரா டீம், பிரதீப், இவங்க எல்லாரும் என்னோட குட் ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஹோப் வி கண்டினியூ அவர் ஃப்ரெண்ட்ஷிப். அண்ட் லேர்ன் அண்ட் டீச் ப்ரொடக்ஷன்ஸ் கூட ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ. It's been a great experience. Thank you so much. Thank you so much. ஏதாச்சும் சுவாரஸ்யமான இல்ல ட்ரெய்லர்ல பார்க்கும்போது தெரிஞ்ச நிறைய ஸ்பெஷல் இருந்துச்சு. பட் அதே படத்திலே பார்த்துக்கிறோம் நாங்க. இப்போ வேற ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லுங்க. நம்ம வந்து ஸ்டே பண்ண இடம் வந்து ஒரு நம்ம மட்டும் தான் இருந்துச்சு. ஆஸ் இன் நம்ம கோஸ்டார்ஸ் நம்ம 4 பேர் மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ அங்கே நம்ம நிறைய ஃபன் பண்ணேன். அதான் ரொம்ப நம்ம ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். ஸோ அந்த ஒரு நைஸ் ஒரு பாண்டிங் இருந்துச்சு. ஸோ ஸ்பெஷலா கலையரசனை பத்தி ஏதாச்சும் நல்ல விஷயமா? நல்ல விஷயம். கலை டெஃபினெட்லி எனக்கு ஒரு ஆக்சுவலா ஒரு வெரி குட் ஃப்ரெண்ட். நம்ம என்னோட மேபி இப்போ டோட்டலா ஒரு 4-5 படம்ஸ் பண்ணியிருக்கேன். பட் அதுல 2 படமா என்னோட ஹீரோவா கலையரசன் தான் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட ஸ்பெஷல் ஹீரோ என்னோட ஸ்பெஷல் ஹீரோ அவங்க. அண்ட் எனக்கு ரொம்ப குட் ஃப்ரெண்ட். ஒரு ஆக்டிங் எல்லாம் பண்ணும்போது பண்றதுக்கு முன்னாடி எனக்கு நிறைய சஜஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ தேங்க்யூ. இயக்குனர் அதியன் ஆதரை பத்தி சும்மா 2 லைன்ல டக்குன்னு சொல்லுங்க. அதியன் தோழர். ஓகே சாரி, அதியன் தோழர். அதான் நான் ஆல்ரெடி சொன்னேன். அதியன் தோழர் வந்து ஆக்சுவலா அவங்க சொல்றது மாதிரி ஒரு குழந்தை, ரொம்ப ஒரு இன்னசென்ட்டான ஒரு ஆள். அவங்க ஹார்ட் வந்து ரொம்ப பியூர். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 days அவங்க கூட இன்டராக்ட் பண்ணும்போது கொஞ்சம் நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருந்தேன். பிகாஸ் அவ்வளோ பேச மாட்டேன். அதுவும் நான் அந்த டைம்ல ஃபுல்லா இங்கிலீஷ் தான் பேசிட்டு இருப்பேன். எனக்கு இவ்வளோ தமிழ் கூட வரல. ஸோ நான் இங்கிலீஷ் எல்லாம் பேசும்போது அவங்க எல்லாம் சும்மா அப்படியே உட்காந்து என்னை பார்த்துட்டே இருப்பேன். சரி, அப்பதான் எனக்கு புரிஞ்சிச்சு. சரி, நான் சொல்றது ஆக்சுவலா அவங்க எதுவுமே புரியல. ஒரு வார்த்தை கூட அவன் ஆக்சுவலா நான் பேசும்போது சரி ஓகே, அவங்க பேசும்போது ஏதாவது ஒரு வார்த்தை நான் கேட்ச் பண்ணி நான்
ஐ தாட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் பட் ஒரு வார்த்தை கூட இங்கிலீஷ் சொல்ல சரி ஓகே. கதை ஃபுல்லா ஆக்சுவலா நீங்க சூப்பரா சொல்லியிருக்கீங்க. அவர் ஆக்சுவலா கொஞ்சம் தமிழ் பற்றாளர். ஆமா, அவங்க தமிழ் லிட்டரேச்சர் படிச்சு ரொம்ப நான் இங்கிலீஷ் லிட்டரேச்சர் தொடர். ஸோ அதான், பட் எனக்கு ரொம்ப 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 அன்பு இருக்கு உங்க மேல. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சோ மச். இவெண்ட்டுக்கு போறோம் அப்படின்னு நாங்க ஃபேஸ்புக்ல கொஸ்டின்ஸ் போட்டோம், அவர்கிட்ட என்ன கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு. அதுல முதல் கேள்வி வந்து என்னன்னா, இல்ல அதை கேட்கவே இல்லை. இப்ப முன்னாடி எப்படி நான் செத்து போயிட்டுனா ஒரு சம்பளம், உயிரோட ஒரு சம்பளம், இப்ப முத்த காட்சிகள் இருந்தா ஒரு சம்பளம், அது இல்லைன்னா ஒரு சம்பளம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. அதுக்கு என்ன நீங்க பதில் சொல்ல போறீங்க? அங்க நின்று பேசுங்க. என்ன திட்டுவாங்க, நீங்க வேற. ஏங்க டைரக்டர் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி நடிகர் கிட்ட கேக்குறீங்க. இல்ல நீங்களே கேக்குறீங்க, அப்படி இருந்தா நான் சம்பளத்தை குறைச்சிக்கிறேன்ற மாதிரி ஒண்ணு. அதே தோழர்லாம் எவ்வளவு ரொமான்ஸ் பண்ண சொன்னா தெரியுமா? அதுல பாதி தான் பண்ணிருக்கேன் நான். அவர் பயங்கர ரொமான்டிக்கான ஆளு. ஏய் என்னடா கிஸ்ஸே பண்ண மாட்டேன், பண்ணே இல்லைன்ற சார், பண்ணிட்டே எப்படி சார் இருக்க முடியும்? அந்த பொண்ணு என்ன சார் நினைக்கிறோம், தேவையெல்லாம் பண்ணிட்டேன் நினைக்காதனா, மச்சி குர்றா மச்சியா ஒண்ணு குர்றா அப்படின்வாரு, நல்லா குர்றா அப்படின்வாரு. இஸ் a வெரி ரொமான்டிக் பர்சன். ஸோ அவர் சொன்னதுல ஒரு 5% தான் நான் பண்ணியிருக்கேன் இந்த படத்துல. அதனால நீங்க என்ன குறை சொல்ல விடாது. அதிகம் தோழர் ஏறும்போது இந்த கேள்வியை கேளுங்க, ஏன் அவ்வளவு முத்த காட்சிகள் வச்சார்? இப்ப சம்பளம் அதெல்லாம் கிடையாது, சம்பளமே இல்லைங்க, நாங்கெல்லாம் ஃப்ரீயா நடிப்போங்க. அப்புறம் ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம், மலையாளம் அப்படின்னு பேன் இண்டியா கூட சுத்துறதுனால இங்க டேட் தர மாட்டீங்க ஒழுங்கா. இப்படி சொல்லிதான் எங்கேயுமே கூப்பிட மாட்டாங்க இப்போ. இந்த பிரச்சனை ரஞ்சித்தனா ஒரு நாள் பேசிட்டு இருந்தாரு, அவன் எங்கடா டேட்டே தர மாட்டாரு. அதுக்கான பதில் என்னவா இருக்கும்? ஒரே நான் தொடர்ந்து வேலை செய்யற ஒரே எங்க அண்ணன் தான். நீ அதையும் கெடுக்க பாக்குற, பிச்சு போடுவேன். நன்றி, தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. எங்க சூப்பர் ஸ்டார் வந்திருக்காரு, நந்தகுமார் சார். அவர் தான் முதல்ல. ப்ளீஸ் என்ன வாங்க. எல்லாருக்கும் வணக்கங்க. கலை வந்து ஆர்டிஸ்ட்க்கு இருக்கிற பிரச்சனை அது. ஒருத்தவங்க கூட பெர்ஃபார்ம் பண்ணிட்டு திருப்பியும் அந்த அடுத்த படத்துல வேற மாதிரி பாக்குறது. உனக்கு படத்தோட முடிஞ்சிச்சு, எனக்கு இப்போ ஆடியோ லான்ச் வரைக்கும் அது கண்டினியூ ஆகுது. தண்டகாரண்யம் வந்து அர்ஜுன் ஆதிரை, அவர் ரொம்ப சீரியஸான ஒரு ஃபிலிம் மேக்கர். இதை கமர்ஷியலா ஒர்க் பண்றது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு. பட் அதை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா அவங்க பண்ணியிருக்காங்க. அந்த ரோல்ல எனக்கு கொடுத்ததுக்கு தேங்க்யூ டீம், ப்ரொடக்ஷன் அண்ட் அதியன் சாருக்கும். ஜஸ்டின் வந்து அதை ஒன்றும் ஹைப் பண்ணி பயங்கரமா எவாலுவேட் பண்ணி காமிச்சிட்டாங்க. ஜஸ்டின் சூப்பராக இருக்கு. இதுக்கப்புறம் இன்னும் நீங்க இருக்காரா? இன்னும் சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். விஷயம் பயங்கர லவ் இருக்கு உங்க மியூசிக்ல. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். என்னோட வேலையை நான் கரெக்டாக பண்ணியிருப்பேன்னு நம்புறேன். எனக்கு ஒரு லாஸ்ட் 3 படங்களுமே வந்து எப்படி ஒர்க்காக நான் எப்படி அதை ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சேன்னா, ரொம்ப குக்குலாம் ஹெவியா போயிட்டு பண்ணது எல்லாமே ரொம்ப இன்டென்ஸா எடுத்து பண்ணது வந்து எனக்கு லைஃப் லாஸ்ட் படத்துல நான் சொல்லியிருந்தேன். லைஃப் கொடுத்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் கேமரா முன்னாடி நிற்கும் போது. ஸோ லைட்டா ரொம்ப சட்டிலா ஒரு மூச்சை வந்து எப்படி நம்ம இழுக்கிறோமோ அதை நம்ம மூச்சு இழுக்கிறோன்னு அப்படி இல்லாம அது பண்ணி போயிட்டு வந்துட்டு அது ஒரு விஷ் வந்துச்சு. அதை தான் ட்ரை பண்ணியிருக்கோம். அது பேசிக்கா தான் இருக்கும். அந்த பேசிக் வந்து ஃபண்டமெண்டலா போகாது, பட் பேசிக்கா இருக்கும். அது ஒர்க் ஆகும்னு நம்புறேன். அது லப்பர் பந்திலையும் கிடைச்சது ஜனங்க கிட்ட இருந்து. ஐ விஷ் இந்த படத்துலயும் அது நடக்கும்னு நான் நம்புறேன். ப்ரெஸ் நீங்க லப்பர் பந்துக்கு பெரிய சப்போர்ட் கொடுத்தீங்க, இதுலயும் இருக்கும்னு நான் ஆசைப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ.